ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் மாடல் டெஸ்ட்டு 9 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8 டெஸ்ட்டு வந்து பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அதில் இருக்கிற டெஸ்ட்டில் அட்டன் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வாங்க முதல் வினா பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிதல். ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் அறிதல். எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ஓஎம்ஆர் ஷீட்டோ நோட்டோ இருந்தால் உங்களோட ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக 50 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, செயலி. ஆன்சர் ஆப்ஷன் சி, செயலி. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிதல். டச் ஸ்க்ரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எது? டச் ஸ்க்ரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, தொடுதிரை. ஆன்சர் ஆப்ஷன் பி, தொடுதிரை. டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிதல். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எது? வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புலனம். வாட்ஸ்அப்னா புலனம். விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது. இப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்கிறது வந்து எவ்வகை விடை? ஏவல் விடையா, நேர் விடையா, மறை விடையா, சுட்டு விடையா? ஆன்சர் ஆப்ஷன் டி, சுட்டு விடை. இப்பக்கத்தில் உள்ளது என்பது சுட்டு விடை. விடை வகையை தெரிவு செய். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இனமொழி விடை. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறதுன்னு சொல்கிறது வந்து இனமொழி விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். அலுவல் சார்ந்த சொற்களில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ட்ரெஷரி, கருவூலம். இங்கே மேலே அலுவல் சார்ந்த கலை சொற்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ட்ரெஷரி, கருவூலம் தான் கரெக்டு. சரியான இணையை தேர்ந்தெடு. அலுவல் சார்ந்த சொற்கள். அலுவல் சார்ந்த சொற்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, கேபினெட்னா அமைச்சரவை. கேபினெட்னா அமைச்சரவை. இதுதான் அலுவல் சார்ந்த சொற்கள். ஓகேங்களா? அடுத்து அலுவல் சார்ந்த கலை சொற்கள் அறிதல். நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தேர்க. நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. ஆன்சர் ஆப்ஷன் டி, மனமுன்றிய துணை. உடலும் உயிரும் போல என்பது மனமுன்றிய துணை. உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. மடை திறந்த வெள்ளம் போல். விழலுக்கிறைத்த நீர் போல. நெல்லிக்காய் முட்டை கொட்டினார் போல. இதில் வந்து எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தடையின்றி மிகுதியாக. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளில் மடை திறந்த வெள்ளம் போல் என்பது தடையின்றி மிகுதியாக.
தடையின்றி மிகுதியாக. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, செயபாட்டு வினை. செயபாட்டு வினை வாக்கியம். கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது என்பது செயபாட்டு வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, அவன் திருந்தினான் என்பது தன்வினை. மீதி எல்லாமே பிறவினையில் வரும். ஓகேங்களா. அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், அவனை திருந்த செய்தான், இதெல்லாம் பிறவினை வாக்கியத்தில் வரும். அவன் திருந்தினான் என்பது தான் தன்வினை வாக்கியம். விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது என இருவகைப்படும். பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது என இருவகைப்படும். ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதற்கான கொஷின் எப்படி அமைப்பீங்க. பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது என இருவகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி, பொழுது எத்தனை வகைப்படும். பொழுது எத்தனை வகைப்படும். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. பதினைந்தாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். ஆன்சர் ஆப்ஷன் டி, காணும் பொங்கலன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர். என்ன செய்வர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல் கலைத்தல். சின்னலா பெரியலா வேறுபாடு. கலைத்தல் கலைத்தல். ஆன்சர் ஆப்ஷன் சி, கலைத்தல்னா அழித்தல், பெரிய லாவந்தா சேர்த்தல். சோர்தல், சோர்ந்து போகிறது. நிறைய வேலை செஞ்சு டயர்டாயிட்டா சோர்ந்துருவோம் இல்லைங்களா, அந்த கலைத்தல் சோர்தல். கலைத்தல் அழித்தல். தடயங்களை அழித்தல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. பணிந்து பணித்து பணிந்து. எந்த இடத்துல கரெக்டாக அமைக்கணுன்றதை 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, தலைவர் தொண்டர்களை பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். பணிந்தர்னா அடிபடுதல், அதாவது அடிபணிதல். ஓகேங்களா. பணித்தர் என்பது கட்டளையிடுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி,
வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். 20வதுக்கு ஆப்ஷன் ஏ. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. பாப்பா, பிபி, பூப்பு அந்த வரிசையில் செக் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பூ, பூ, பே, பே, அதுக்கப்புறம் பை, போ, போ, பவ். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். மையல், மௌவல், மேடு, மெல்ல, முட்டு, மோர். மாமா வரிசையில் செக் பண்ணி பாருங்கள். மாமா, மீமி, மூமு, மேமே, மை, மோமோ, மவ் அந்த வரிசையில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஆன்சர் ஆப்ஷன் சி. மெல்ல, மேடு, மையல், மொட்டு, மோர், மவ்வல். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. உணர். வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. உணர். ஆன்சர் ஆப்ஷன் சி. உணர்ந்தோர். உணர், உணர்ந்தோர். வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. உணர், உணர்ந்தோர். வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. முளை. வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. முளைத்தல். வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. முளைத்தல். வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் காண்க. வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் காண்க. உரை. வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் காண்க. உரை. ஆன்சர் ஆப்ஷன் பி. உரையாமை. வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் காண்க. உரை, உரையாமை. கொடுத்தோர். வேர் சொல் கண்டறி. கொடுத்தோர். வேர் சொல் கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் சி. கொடு, கொடுத்தோர். வேர் சொல் கொடு. போவால். வேர் சொல் கண்டறிக. போவால். வேர் சொல் கண்டறிக. போ. போவால். வேர் சொல் கண்டறிக. போ. நடப்பேன். வேர் சொல் கண்டறி. நடப்பேன். வேர் சொல் கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நட. நடப்பேன். வேர் சொல் கண்டறி. நட. சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. சொல்லுதல் என்பதன் தவறான பொருள். சரியான பொருள் கிடையாது, தவறான பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி. துய்த்தல். செப்புதல், இயம்புதல், விளம்புதல் எல்லாமே சொல்லுதற்கான பொருள். துய்த்தல் என்பது இதற்கான பொருள் கிடையாது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க. மாதங்கம், வாரணம்,
களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி யானை. மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் குறிப்பது யானைய. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேய்து டேஷ் பசு. தோட்டத்தில் மேய்து டேஷ் பசு. ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளை பசு. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு டேஷ் அடித்தான். வீட்டுக்கு டேஷ் அடித்தான். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு டேஷ் அடித்தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெள்ளை அடித்தான். வீட்டுக்கு டேஷ் அடித்தான். வெள்ளை அடித்தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிக. லிட்ரேச்சர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிக. லிட்ரேச்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி இலக்கியம். லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. காஸ்மிக் ரேஸ். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. காஸ்மிக் ரேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பொது உடைமை. கம்யூனிசம்னா பொது உடைமை. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். ஆப்ஷன் ஏ காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். ஒளி மற்றும் மரபு சொல்லை கண்டறிக. ஒளி மற்றும் மரபு சொல்லை கண்டறிக. கூகை. ஒளி மற்றும் மரபு சொல் கண்டறிக. கூகை. ஆன்சர் ஆப்ஷன் பி கூகை குழறும். குயில் கூவும். குயில் கூவும். மயில் அகவும். புறா குணுகும். அப்போ இங்கு கூகை குழறும் என்பது தான் கரெக்டு. மரபு பிழைகள். ஒளிமரபு. குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்குரிய பறவை. இப்போ தான் சொன்னேன் நான். குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்குரிய பறவை. ஆன்சர் ஆப்ஷன் டி புறா. குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்குரிய பறவை புறா. பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லின் பொருளறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக. சொல்லின் பொருளறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி கான், வல்லை, அரண் எல்லாமே நமக்கு காடுன்ற பொருளை குறிக்கும். நச்சரவம் என்பது பாம்பை குறிக்கும். அப்போ பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. வல்லினம், தோன்றல், திரிதல், கெடுதல். வல்லினம், தோன்றல், திரிதல், கெடுதல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோன்றல், திரிதல், கெடுதல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சியோட பிரிவுகள், வகைகள். வல்லினம் என்பது இதில் வராத ஒன்று. ஓகேங்களா? பொருந்தா சொல்லை கண்டறிக. கேரளா, ஆந்திரா, இலங்கை, கர்நாடகம். கேரளா, இலங்கை, ஆந்திரா, கர்நாடகம். ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் பி தான். கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் ஸ்டேட்டு. இலங்கை என்பது ஒரு தீவு.
சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது? சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல். ஈஸி. ஆப்ஷன் பி சிறுமி. சிறுவன் எதிர்பாலினம் சிறுமி. தோழி எதிர்பாலினம் எது? தோழி எதிர்பாலினம். ஆன்சர் ஆப்ஷன் சி தோழன். தோழி எதிர்பாலினம் தோழன். எதிர்ச்சொல்லை கண்டறிக. மேலவர். எதிர்ச்சொல்லை கண்டறிக. மேலவர். அதுக்கு ஆப்போசிட் வேர்ட். மேலவருக்கு ஆப்போசிட் வேர்ட் கீழவர். மேலவருக்கு ஆப்போசிட் வேர்ட் கீழவர். பிரித்தெழுதுக. மாசற. பிரித்தெழுதுக. மாசற. ஆன்சர் ஆப்ஷன் பி மாசு பிளஸ் அற. மாசு பிளஸ் அற. சேர்த்தெழுதுக. தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ தம்முயிர். தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். சேர்த்தெழுதுக. அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிக்கும் அலை. அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. இம்மு பிளஸ் ஆ என்னவா மாறப்போகுதுங்க? மாவா மாறப்போகுது. அப்போ அடிக்கு அரண்டி இருக்கு. இம்மு பிளஸ் ஆ என்னவா மாறப்போகுது? மாவா மாறப்போகுது. அப்போ அடிக்கும் அலை. நெக்ஸ்ட்டு பத்தியிலிருந்து படித்து பார்த்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்வரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறான்னு சொல்லுவாங்க. குறுக்கு மரம் பருமல். குறுக்கு மரம் பருமல். கப்பலை செலுத்துவதற்குரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்குவது நங்கூரம். சமுக்கு என்பது ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என கப்பல் சாஸ்திரம் சொல்லுது. ஓகேங்களா? இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறது நமக்கு அடுத்து 5 கொஷினாக இருக்க போது நம்ம பார்க்கலாம் வாங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்ன? கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர். உங்களுக்கு நான் பேராகிராஃப் காமிக்கிறேன். நான் ரவுண்ட் பண்ணி கூட காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறான்னு சொல்லுவாங்க. எறா. நெக்ஸ்ட் கொஷின். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி. ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்க. சுக்கான். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படுவது சுக்கான்ற ஒரு கருவி. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு 50 கொஷின் பார்த்தாச்சு. 50 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேராகிராஃபில் பேலன்ஸ் ஒரு 3 கொஷின் இருக்குது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கொஷின்லாம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரியஸ் அப் டு எக்ஸாம் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். அதில் ஆட் ஆகிக்குங்க. அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லாம் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 தென் குரூப் 4 எது படித்தாலும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியலும் டெஸ்ட் அப்டேட்ஸும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 50 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.